அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கு முயற்சித்த துப்பாக்கிதாரி பரபரப்பான பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு பட்டதாரியான இவர் ட்ரம்பை கொலை செய்வதற்கு எடுத்த முடிவு குறித்து தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். ஈரான் இஸ்ரேலிய கப்பல்களை பிடித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்று பாகிஸ்தான் தெரிவித்தாலும் அதற்கான முயற்சிகளையோ அல்லது முன்னேற்றங்களையோ களத்தில் காண முடியவில்லை. இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்ட வாஷிங்டன் கில்டன் ஹோட்டலில் இடம்பெற்ற விருந்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு, அது தொடர்பான சம்பவங்களை ஏற்கனவே இதற்கு முன்னே காணொளிகளில் விரிவாக பேசியிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஆலன் 31 வயதான கலிபோர்னியாவை சேர்ந்த ஆலன் வெளியிட்டிருக்கக்கூடிய சில தகவல்களும் அவர் குறித்து ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன. 31 வயதான ஆலன் மிகச்சிறந்த பண்புகள் கொண்டு மிக திறமையான ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தவர் என கூறப்படுகின்றது. ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் நடைபெற்ற நோ கிங்ஸ் போராட்டங்கள் அனைத்திலும் இவர் கலந்து கொண்டு ஜனநாயக ரீதியில் தன்னுடைய எதிர்ப்புகளையும் பதிவு செய்திருக்கின்றார். அமெரிக்காவை யாராவது காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிர எண்ணம் அவருக்கு இருந்ததாகவும், ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் அமெரிக்காவினுடைய நன்மதிப்பும் அமெரிக்கா தொடர்பான உலக பார்வையும் மாறிவிட்டது. அமெரிக்காவை கேவலப்படுத்தும் நடவடிக்கையை ட்ரம்ப் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார். இவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்ற ஒரு குற்றவாளி. நிதி குற்றங்கள் மட்டுமல்ல, பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட பல குற்றச்சாட்டுக்களை கொண்ட ஜனாதிபதி பதவி வகிக்க தகுதியற்ற ஒருவர் என்பதனால் அவரை படுகொலை செய்து அமெரிக்காவை காப்பாற்ற வேண்டும் என பல தடவை தன்னுடைய சகோதரர் பேசியிருப்பதாக அவருடைய சகோதரியும் தற்போது பரபரப்பான வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார். எனவே இது எந்த விதமான ஒரு குற்ற பின்னணியும் அல்லது எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்துடனும் தொடர்பில்லாத நபர். ட்ரம்பின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அமெரிக்காவை இவர் மிக பெரிய அளவில் உலக அரங்கில் கேவலப்படுத்தி விட்டார். அமெரிக்காவுடைய நன்மதிப்பை சிதைத்து விட்டார். இவர் ஆரம்பித்திருக்கும் போர்கள் காரணமாக அமெரிக்க பொருளாதாரம் முற்றாக முடங்கிவிட்டது. அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் ஒரு அழிவு சக்தியாக உருவெடுக்கின்றார் என்பதால் அவரை தீர்த்து கட்டுவதற்கு இவர் முடிவெடுத்திருந்தார் என்ற விடயம் தற்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலும் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். உலகில் நடக்கும் தீமைகளை ஒழிக்க யாராவது ஒருவர் துணிந்து முன்வர வேண்டும் என்றும், அதற்காகவே நான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு கேடு என்றும் தயங்காமல் தன்னுடைய வாக்குமூலத்தை உண்மையை அப்படியே கூறியிருக்கின்றார். நினைத்து பாருங்கள், போலீஸ் காவலில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார். மிக பெரிய அளவிலான ஒரு நெருக்கடியான விசாரணைக்கு நடுவிலும் தன்னுடைய கருத்தை தீர்க்கமாக அந்த இளைஞர் முன்வைத்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ட்ரம்ப் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய நபர் என்பதால் நான் இந்த தாக்குதலை மேற்கொள்ள முயற்சித்தேன். நான் ஒரு தற்கொலை தாரி போன்றே வந்திருந்தேன். ஏனெனில் அமெரிக்க பாதுகாப்பு படையினரால் தான் எப்படியும் கொல்லப்படுவோம் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்ததால் சாக துணிந்தே கத்திகள் மற்றும் துப்பாக்கிகளை கொண்டு நுழைந்திருந்தேன் என்றும், இவர்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு தூரம் பலவீனமாக இருந்ததால் தான் கீழ்த்தளம் வரை எந்த தடையும் இல்லாமல் உள்ளே நுழைந்தார் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் மட்டுமல்ல, ட்ரம்பினுடைய அட்டூழியங்களுக்கும் ட்ரம்பினுடைய எதேச்சதிகாரமான நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவை அதிகாரிகளும் இவருடைய முதன்மை இலக்கில் பட்டியலிடப்பட்டுள்ளார்கள். அதிசயமாக FBI-யினுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் தவிர அனைத்து அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அமைச்சரவையினுடைய முக்கியஸ்தர்கள் பீட்டர் கெக்ஸாத் உட்பட அனைவருமே இவருடைய இலக்கு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. எனவே இவர் எடுத்துக்கொண்ட விடயம் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அதில் இவர் கூறியிருக்கக்கூடிய உலகில் நடக்கும் தீமைகளை ஒழிக்க யாராவது ஒருவர் துணிந்து முன்வர வேண்டும், அந்த நபர் நானாக இருந்து விட்டு போகின்றேன் என்று தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தான் தயாராக இருந்திருக்கின்றேன், இந்த ட்ரம்ப் போன்ற காட்டாட்சியை இல்லாமல் செய்வதற்கு என்ற விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த கொலை முயற்சி துப்பாக்கியுடன் அவர் வந்திருந்தார் என்பதற்கு அப்பால் அவர் கூறியிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் உலகத்தை பல கேள்விகளை கேட்க வைத்திருக்கும்.
அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் உண்மையா பொய்யா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது தவறுகள் இருக்கின்றதா என்பது உலகத்தை சிந்திக்க வைத்திருக்கும் சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்கள் தொடர்பான உங்களுடைய எண்ணங்களையும் கீழே பதிவிடுங்கள். இந்த நிலையில்தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ரஷ்யாவுக்கு சென்றிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புடினுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அப்பாஸ் அரக்சிக்கும் ரஷ்ய அதிபர் புடினுக்கும் இடம்பெறுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புடின் ஈரான் அமெரிக்க விவகாரத்தில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முற்றாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றொரு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதை ஈரான் மறுத்து விட்டார்கள். எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவுக்கும் செல்லாது, ஈரானுக்கு ரஷ்யாவுக்கும் செல்லாது, சீனாவுக்கும் செல்லாது, இது ஈரான் மண்ணில் தான் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுமா அல்லது மீண்டும் மோதல் வெடிக்குமா என்ற பல ஊகங்களுக்கு நடுவே மீண்டும் தற்போது அப்பாஸ் அரக்சி புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஈரான் புரட்சிகர காவலர் படை கொடுத்திருக்கின்றார்கள். கர்முஸ் ஜலச்சந்தியில் விதிகளை மீறி, அதாவது இஸ்ரேலிய கப்பல்களோ சியோனிஸ்டுகளுடன் தொடர்புடைய எந்த கப்பல்களோ நுழைவதற்கு அனுமதி கிடையாது என்பதை ஈரான் அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் சுங்க கட்டணம் செலுத்தினால் கூட சியோனிஸ்டுகளுடன் இருப்பவர்கள், சியோனிஸ்டுகள் இஸ்ரேலியருக்கு சொந்தமான, இஸ்ரேலுக்கு நிறுவனங்களுக்கு சொந்தமான, அவருடைய பங்குதாரர்களுக்கு சொந்தமான கப்பல்கள் கர்முஸை கடந்து செல்ல முடியாது என்பதை ஈரான் தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் விதிகளை மீறி சென்ற இஸ்ரேலுடன் தொடர்புடைய எம்எஸ்சி பிரான்செஸ்கா மற்றும் முக்கியமான எபா மினோட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரமாண்டமான 2 டேங்கர்களை ஐஆர்ஜிசி கைப்பற்றி இருக்கின்றார்கள். தற்பொழுது கர்முஸ் நீரைக்கன் அருகே கைப்பற்றப்பட்ட சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த ஆஸ்திரேலிய கப்பல்கள் ஈரான் துறைமுகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே இதற்கு முன்னர் பல கப்பல்களை ஐஆர்ஜிசி சிறைப்பிடித்திருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கு சொந்தமான 2 கப்பல்களை தற்போது சிறைப்பிடித்திருப்பது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயம். அது மட்டுமல்ல, இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விடயமாக நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆக்கிரமிப்பாளர்களின் 2 கப்பல்கள் எங்களுடைய துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்து மக்கள் கோஷங்களை எழுப்பி துறைமுகத்துக்கு அருகே தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. அடுத்து நெதன்யாகுவுக்கு மேலும் ஒரு பேரிடியாக இஸ்ரேலின் உடைய தேர்தல் ஜனநாயக முறைப்படி உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும், தேர்தல் காலத்தை விடவும் அது இழுத்தடிக்கப்பட்டு ஏதாவது சாட்டுப்போக்குகள் சொல்லி தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு நெதன்யாகு பல முயற்சிகளை செய்து வருவதாகவும், இவற்றை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக தற்போது ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது நெதன்யாகு அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இன்னும் ஒரு நெருக்கடியாக முன்னாள் பிரதமர் நப்தாலி பென்னட் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயிர் லாபிட் உட்பட 11 இஸ்ரேலினுடைய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டாக நெதன்யாகு எதிர்த்து அவருடைய ஆட்சியை கவிழ்க்கப் போவதாக அல்லது தேர்தலில் தோற்கடிக்கப் போவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய கட்சியை வைத்திருக்கக்கூடிய நப்தாலி பென்னட், இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயிர் லாபிட் இணைந்து கூட்டாக நீண்ட காலத்துக்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலை மிகவும் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு நெதன்யாகு கொண்டு வந்து விட்டார். இஸ்ரேல் அழிவின் விளிம்பில் இருக்கின்றது. நெதன்யாகுவினுடைய தலைமைத்துவத்தால் இஸ்ரேலினுடைய நற்பெயர் உலகம் முழுவதும் சீரழிக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டு யூதர்கள் வெளியேறும் நிலை வந்திருக்கின்றது. எனவே இவனுடைய ஆட்சியை, நெதன்யாகுவின் ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம், நெதன்யாகுவினுடைய காட்டாட்சியை வெளியேற்றுவதற்காக என்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மாலையில் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் அரச படைகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது. பல பகுதிகளில் மாலையில் சண்டை தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் கிளர்ச்சி படைகள் பல நகரங்களை அடுத்தடுத்து கைப்பற்றி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மாலை அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சியாக மத்திய பமாகோவில் நடைபெற்ற பயங்கர கார்குண்டு தாக்குதலில் மாலியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதையடுத்து பாதுகாப்பு படைகள் மிகப்பெரிய ஒரு கட்டளை மையம் விளக்கப்பட்டிருப்பதால் ஏற்கனவே பல இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது பாதுகாப்பு அமைச்சரும் கொல்லப்பட்டிருப்பதால் கிளர்ச்சி படைகளுடைய கை அங்கு ஓங்கிவிடுமா என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை மாற்றம் பெற்றிருக்கின்றது. அரச படைகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியபடியே கிளர்ச்சி படைகள் நகரங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்து வரும் நாட்களில்
மாலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது மிகப்பெரிய ஒரு போர் ஏற்படலாம் என்ற அச்சமும் அதிகரித்திருக்கின்றது. இங்கிலாந்து நாட்டின் தெற்கு அயர்லாந்து மாகாணத்தின் டன்முரி நகரில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு அருகே நேற்றைய தினம் பயங்கரமான கார் குண்டு ஒன்று வெடித்திருக்கின்றது. போலீஸ் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட கார் திடீரென வெடித்து சிதறி இருக்கின்றது. உடனடியாக விரைந்து சென்ற காவல் படையினர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விசாரணை தொடங்கி இருக்கின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை நடத்தியது யார் என்ற விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. முதல் கட்ட விசாரணையில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், இந்த கார்குண்டு தாக்குதலின் பின்னணி என்ன, யார் நடத்தி இருக்கின்றார்கள், இதற்கு பின்னால் ஏதாவது அமைப்புகள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருப்பதாக இங்கிலாந்துடைய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். நீண்ட நாட்களின் பின்னர் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பான பகுதியில், அதுவும் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் கார்குண்டு வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றமை இங்கிலாந்து முழுவதும் இருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.